சீமான் சொல்கிறாரு, எங்களுக்கு ராமர் சாமியும் வேணாம், ராமசாமியும் வேணாம். எனக்கு ராமசாமியும் வேணாம் வச்சுக்க, ஒரு ராமசாமியும் வேணாம் வச்சுக்க. அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு எனக்கு 1 கோடி சாமி இருக்கு. சீமானுக்கு கேட்குறேன், நீங்கள் என்ன தெய்வ மறுப்பாளராக மாறிட்டீங்களா? நீங்களும் திராவிட வேதாந்தத்துக்கு போயிட்டீங்களா? தமிழ் தேசியம்னு தானே வந்தீங்க. ராமசாமி வேணாம்னா ராமசாமியை கும்பிடுற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்களே. யோசிச்சிங்களா மிஸ்டர் சீமான்? தமிழ் தேசியத்தை பேசுகிறீங்க, சில திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ராமசாமியை பேச ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். நாங்கள்லாம் ஆன்மீகவாதிகள், இறைவனை கும்பிடுறவங்க. இறைவனை நிந்திப்பது தான் உங்கள் கொள்கையாக இருந்தால் நீங்கள் அடையாளம் தெரியாமல் போயிடுவீங்க. தமிழர்கள்னு வந்தீங்கன்னா தமிழர்களை 3/4 பேர் இறைவனை கும்பிடுறவன். அவனை கிண்டல் அடிக்க ஆரம்பித்த ராமர் சாமியும் வேண்டாம் என்றால் அத்தனை தமிழர்களும் ஆன்மீகவாதிகள், இறைவனை கும்பிடும் அத்தனை தமிழர்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால் அது என்ன கொள்கைங்கிறத திட்டவட்டமாக தெரிஞ்சுக்கங்க. திராவிடத்தின் கொள்கை தான் வந்துக்கிட்டு சாமியை கிண்டல் பண்ணுறவன் தெய்வ மறுப்பாளன், நாசிகவாதி. அதுதான் அவருடைய சித்தாந்தம். உங்கள் சித்தாந்தம் தமிழ் தேசியம். உங்கள் சித்தாந்தத்தை மறுபடியும் திராவிட இயக்கத்துக்கு போய் திராவிட சித்தாந்தத்தோடு போட்டு குழப்பாதீங்க அப்படிங்கிறது தான். கடவுளை பற்றியோ இதை பற்றியோ நீங்கள் அது இதை பண்ணி பேசுனீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுப்போம். ட்ராக் மாறாதீங்க, பாதை மாறாதீங்க. உங்கள் பாதை என்பதில் தெளிவாக இருங்கள். தமிழ் தேசியத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். மறுபடியும் தெய்வ மறுப்பு கொள்கையை உள்ளே வந்து புகுத்தினால் நீங்களும் திராவிடத்தின் சித்தாந்தத்தை சேர்ந்தவர், இந்த விஜய் மாதிரி நீங்களும் அவருடன் சேர்ந்தவர்கள் என்ற முடிவுக்குத்தான் எங்களை போன்ற ஆன்மீகவாதிகள் முடிவுக்கு வர முடியும்.